நெகேமியாவினுடைய வாழ்க்கையை குறித்து நம்ம எல்லாரும் தியானித்து கொண்டிருக்கிறோம். நெகேமியாவை ஆண்டவர் ஒரு வெற்றி உள்ள ஒரு தலைவனாக நமக்கு முன்பாக ஆண்டவர் இந்த நெகேமியாவை கர்த்தர் நிறுத்தி இருக்கிறார். அவனுடைய கையிலே ஒரு பெரிய பொறுப்பு கொடுக்கப்படுகிறது. அந்த பொறுப்பை அவன் மிகவும் வெற்றியாய் ஆச்சரியமாய் அதை செய்து முடித்தான். ஒரு வெற்றியுள்ள ஒரு தலைவன், ஒரு வெற்றியுள்ள தலைவிக்கு மிகப்பெரிய ஒரு எடுத்துக்காட்டாய் இந்த நெகேமியா அவனுடைய வாழ்க்கையை ஆண்டவர் வச்சிருக்கிறார். அதை குறித்து தான் நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். இன்று நான் விசேஷமாக இந்த நெகேமியாவை குறித்து நான் தியானிக்கும் போது ஒரு வசனம் என்னுடைய இருதயத்தை தொட்டது. எடுத்துக்கொள்ளலாம். நெகேமியாவின் புஸ்தகத்திலே நம்ம 2ஆம் அதிகாரத்திலே 1வது வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். நெகேமியா ஸ்தோத்திரம் 2வது அதிகாரத்திலே 1வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். அர்தசஷ்டா ராஜாவின் 24ஆம் வருஷம் நிசான் மாதத்திலே திராட்சரசம் ராஜாவுக்கு முன்பாக வைத்திருக்கையில் நான் அதை எடுத்து அவருக்கு கொடுத்தேன். நான் முன்பு ஒருபோதும் அவர் சமூகத்தில் துக்கமாய் இருந்ததில்லை. அப்பொழுது ராஜா என்னை பார்த்து, நீ துக்கமாய் இருக்கிறது என்ன? உனக்கு வியாதி இல்லையே. இது மனதின் துக்கமே ஒழிய வேறு ஒன்றும் அல்ல. அப்பொழுது நான் மிகவும் பயந்து. இன்னொரு விஷயம் கூட வாசிக்கலாம். நெகேமியாவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 1வது 2வது வசனம். அர்தசஷ்டா ராஜாவின் 24ஆம் வருஷம் நிசான் மாதத்திலே திராட்சரசம் ராஜாவுக்கு முன்பாக வைத்திருக்கையில் நான் அதை எடுத்து அவருக்கு கொடுத்தேன். நான் முன்பு ஒருபோதும் அவர் சமூகத்தில் துக்கமாய் இருந்ததில்லை. அப்பொழுது ராஜா என்னை பார்த்து, நீ துக்கமாய் இருக்கிறது என்ன? உனக்கு வியாதி இல்லையே. இது மனதின் துக்கமே ஒழிய வேறு ஒன்றும் அல்ல என்றார். அப்பொழுது நான் மிகவும் பயந்து. கவனிங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த நெகேமியாவுடைய வாழ்க்கையிலே இந்த வசனம் என்னை ரொம்ப கவர்ந்து இழுத்துச்சு. அப்படின்னா, ராஜாவுக்கு முன்பாக அவன் போய் நிற்கிறான். என்னைக்குமே பல ஆண்டுகளாக அந்த வேலைகளை செய்து கொண்டிருக்கிறான். ஆனா திடீரென்று ஒரு நாள் அவனை பார்த்து ராஜா கேட்கிறாரு, எப்பா நீ ஏன் நீ துக்கமா இருக்கிற? நீ இதற்கு முன்பாக நீ துக்கமா இருந்ததே இல்லை. உன்னை நான் இப்படி பார்த்ததே இல்லை. உனக்கு வியாதி இல்லை, உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இது மனசுக்குள்ளே இருக்கிற துக்கமே அல்லாமல் வேறு அல்ல. இந்த நெகேமியாவும் என்ன சொல்றார் அப்படின்னா, இதற்கு முன்பாக நான் ஒருபோதும் துக்க முகமாய் இருந்தது இல்லை. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. அப்படின்னா, இந்த நெகேமியா அந்நிய நாட்டில் இருக்கிறார். தன்னுடைய வீடு, தன்னுடைய தகப்பனார், தாயார், தன்னுடைய சொந்தக்காரங்க யாருமே அவனோடு கூட இல்லை. இவன் ராஜாவுடைய சமூகத்திலே ஒரு நல்ல வேலை பார்க்கிறவனா இருந்தாலும் இவன் அந்த தேசத்தினுடைய குடிமகன் அல்ல. அந்த தேசத்திலே பிறந்த அம்மா அப்பாவுக்கு பிறந்தவனும் அல்ல. ஆனா இவனுடைய நாடு எருசலேம், இவனுடைய ஜனங்கள் யூத ஜனங்கள். ஆனா அங்கிருந்து இவன் அடிமையாக கொண்டு வரப்பட்டு, இவனுடைய தகப்பனார் தாயார்கள் அடிமையாய் கொண்டு வரப்பட்டு, இப்போ அந்த பட்டணத்துல ஒரு நல்ல போஸ்டிங்ல இருக்கிறான். ஆனா அவனுடைய இரத்த சம்பந்தமான உறவுகள் நிறைய பேர் அவனோடு கூட இல்லை. ஆனால் அவ்வளவு சூழ்நிலையிலையும் அவன் ராஜாவுக்கு முன்பாக இருக்கும்போது என்ன சொல்றான் அப்படின்னா, இதுக்கு முன்பாக நான் ஒருபோதும் ராஜாவுக்கு முன்பாக துக்கமுகமாய் இருந்ததில்லை. இன்றைக்கு இந்த வார்த்தையை ரொம்ப கவனமாய் நம்ம கவனிக்கணும். நம்ம அடிக்கடி ஆண்டவருடைய பிள்ளைகள் என்ன பண்றாங்க அப்படின்னா, அப்படியே ஒரு சோகமாயிடுறாங்க. நிறைய பேருடைய முகங்கள் துக்கமாய் மாறுகிறது. அவங்களுக்கு எந்த காரணமும் இல்லை. நீங்க துக்கமா இருக்கிறதுக்கு என்ன காரணம்? உங்களுக்கு சாப்பாடு இல்லையா? இல்லைன்னா உங்களுக்கு தங்குறதுக்கு வீடு இல்லையா?
உங்களுக்கு வருமானம் இல்லையா, உங்களுக்கு வேலை இல்லையா, எல்லாமே இருந்தாலும் நிறைய பேருக்கு என்ன அப்படின்னா ஒரு ஸ்பிரிட் அப்படின்னா ஒரு ஆவி, துக்கத்தின் ஆவியினால் நிரப்பப்படுகிறார்கள். எங்கு போனாலும் முகத்துல ஒரு சோகம், எந்த இடத்துல இருந்தாலும் ஒரு மன கஷ்டம், அப்படியே துக்கத்தை சுமந்து கொண்டே இருப்பது. ஆனால் ஒரு வெற்றியுள்ள ஒரு தலைவனாய் நீங்கள் உருவாக்கப்பட வேண்டும் என்றால் உங்களுடைய கைகளிலே கொடுக்கப்பட்டிருக்கிற பொறுப்புகளை நீங்கள் நிறைவேற்ற வேண்டும் என்றால் ஆண்டவருடைய வேதம் சொல்லுது, ஒரு கர்த்தருடைய பிள்ளை எந்த இடத்திலும் எப்படி இருக்கக்கூடாதுன்னா துக்கமா இருக்கக்கூடாது. துக்கம் என்கிறது ஆண்டவரால் அனுப்பப்படுகிறது அல்ல. ஆண்டவர் அனுப்புறது என்னன்னா சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவீர்கள், நித்திய மகிழ்ச்சி உங்கள் தலைமேல் இருக்கும், சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகும். கர்த்தர் நமக்கு சந்தோஷமான ஸ்பிரிட்டை கொடுத்திருக்கிறார். நம்மை ஆண்டவர் மகிழ்ச்சியாக வைத்து பார்க்கும்படியாய் விரும்புகிறார். ஆனா நம்ம நிறைய நேரத்தில் என்ன பண்றோம் அப்படின்னா துக்கமுகமா இருக்கிறோம். நீங்கள் வேதத்தில் இருக்கிற பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையை நீங்கள் வாசிப்பீர்களே ஆனால் அவர்கள் எல்லாருமே எல்லா சூழ்நிலையிலும் எப்படிதான் இருந்தாங்க அப்படின்னா அவங்க சந்தோஷமாய் தான் இருந்தார்கள். அப்போஸ்தலனாகிய பவுலை குறித்து வேதம் சொல்லுகிறது, சிறைச்சாலையிலே இருக்கிறார், சிறைச்சாலையிலே கொண்டு போடப்பட்டிருக்கிறது. அவர் சுவிசேஷம் அறிவித்ததுனாலே, ஜனங்களுக்கு ஆண்டவரை பற்றி சொன்னதுனால அவரை சிறைச்சாலைக்குள்ளே கொண்டு போகப்படும் போது அந்த சிறைச்சாலைக்குள்ளே இருந்து அவர் எழுதும் போது எழுதுகிறார், கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஸோ இந்த ஜபத்தில் வந்திருக்கிற நீங்க உங்க துக்க முகத்தை மனுஷனுக்கு முன்னாடி ஒரு நாள் காமிச்சிடவே கூடாது. சிலர் வேலை ஸ்தலத்துக்கு போவாங்க, அந்த வேலை ஸ்தலத்துக்கு போகும்போது ஓயாம அவங்க மூஞ்சில பார்த்தீங்க அப்படின்னா ஒரு துக்கம் மட்டும்தான் தெரியும். அவங்க சிரிக்க மாட்டாங்க, அவங்க சந்தோஷமா இருக்க மாட்டாங்க. அப்போ உங்களை வேலைக்கு வைக்கிற எஜமானன் உங்களை பார்க்கும்போது நீங்க இப்படி துக்கமாகவே இருந்தா எப்படி உங்களை நம்பி பொறுப்புகளை கொடுக்க முடியும்? நீங்க ஒரு வியாபாரம் பண்ணுகிறவர்களா இருந்தால், நீங்கள் துக்கமுகமாகவே இருந்தால் ஒரு வியாபாரத்தை நீங்கள் எப்படி செய்ய முடியும்? நான் என்ன நம்புறேன் அப்படின்னா இன்றைக்கு இந்த முழங்கால் யுத்த ஜெபத்துல ஒவ்வொருத்தரும் எதற்காக ஜெபிக்கணும் அப்படின்னா, நான் இனி துக்கமா இருக்கக்கூடாது ஆண்டவரே, இனி நான் துக்கமுகமா இருக்கக்கூடாது. எந்த சூழ்நிலை வந்தாலும் என் முகத்துல என்னதான் இருக்கணும் அப்படின்னா சந்தோஷம் மட்டும்தான் இருக்கணுமே தவிர நான் துக்கமா இருக்கக்கூடாதுன்னு இன்னைக்கு அதை ஒரு ஜெப குறிப்பாகவே நீங்கள் மாற்றி விடுங்க, ஜெப குறிப்பாகவே மாற்றி விடுங்கள். கணவன் வீட்டிலிருந்து வெளியே வரும்போது மனைவி துக்கமாகவே இருந்தா, ஒரு நாள் துக்கமாக இருந்தால் பரவாயில்ல, சரி ஏதோ ஒரு பிள்ளைக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லி நம்ம அதை கிளியர் பண்ண பார்க்கலாம். ஒரு 2 நாள்னா பரவாயில்ல, ஒரு 5 நாள்னா பரவாயில்ல. பார்க்கும் போதெல்லாம் எல்லா விஷயத்திற்காகவும் எல்லாத்தையும் மனதில் வச்சு 24 மணி நேரமும் வெறும் துக்கமுகமா இருந்தா இல்லை, உங்கள் கணவனார் எப்படி உங்களை ஏற்றுக்கொள்ள முடியும்? உங்கள் மனைவி எப்படி உங்களை ஏற்றுக்கொள்ள முடியும்? உங்களுடைய எஜமானன் எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? ஸோ இந்த மனுஷனுடைய ஒரு ஸ்பிரிட் எனக்கு வேணும். என்ன அப்படின்னா, நான் ராஜாவுக்கு முன்பாக எனக்குள்ள 1000 கவலை இருக்குது, எனக்குள்ள 1000 எதிர்பார்ப்புகள் இருக்கிறது. என் ஃபேமிலியை பிரிஞ்சு தான் நான் இங்கே உட்கார்ந்துருக்கிறேன். என் கூட பிறந்தவங்க யாருமே என் கூட இல்லை, என் கூட விளையாடின நண்பர்கள் யாருமே என் கூட இல்லை, என் தேசம் பாழாய் கிடக்கிறது. ஆனால் ராஜாவுக்கு முன்பாக எனக்கு ஒரு பெரிய பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதனால இதுவரைக்கும் ஒரு நாள் கூட என் பர்சனல் லைஃப்பை வச்சுட்டு நான் ராஜாவுக்கு முன்பாக துக்க முகமாய் இருந்ததே இல்லை. ஆமேன் சொல்லுங்க. இன்னைக்கு ஒரு தீர்மானத்தோட கடந்து போங்க. வேலை ஸ்தலத்துக்கு நீங்கள் போகிறீர்களா? எந்த ஒரு நல்ல சந்தோஷமான வீட்டுக்கு போகிறீர்களா? உங்க வீட்டுக்குள்ள போறீங்களா? உங்க வீட்டுக்குள்ள நீங்க இருந்தா அங்க என்ன சத்தம் தான் கேட்கணும் அப்படின்னா சந்தோஷத்தின் சத்தம் மட்டும்தான் கேட்கணும். ஒரே ஓல சத்தமாய் நான் சொல்கிறேன், அவர் நம்மை விசாரிக்கிறவர் ஆனபடினால் நம்முடைய கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். அவர் மேல் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்திற்கு வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன். உங்க பிள்ளைகளை குறிச்ச துக்கமா கர்த்தர் மேல வைங்க. உங்க எதிர்காலத்தை குறிச்ச துக்கமா அது கர்த்தர் மேல வைங்க. எல்லாத்தையும் ஆண்டவர் மேல, ஆண்டவருடைய பிள்ளைங்க வச்சுட்டு
நம்ம ஒரு ஸ்பிரிட்டை கர்த்தரிடத்தில் வாங்கணும். அது என்னன்னா, ஆண்டவரே எனக்கு 24 மணி நேரம் எனக்கு என்ன கொடுங்க அப்படின்னா, சந்தோஷத்தை கர்த்தர் தாரும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இதற்காக ஜெபிக்க போறீங்க? நான் இந்த வசனத்தை நேற்றைக்கு தியானிக்கும் போது என்னுடைய உள்ளத்துக்குள்ள அப்படிதான் நினைச்சேன். எனக்கு ஒரு கிருபை கொடுங்க ஆண்டவரே. என்னை யாரு பார்த்தாலும் என்னுடைய துக்கத்தை யாரும் தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நான் சொல்றேன், நீங்க துக்கமுகமா இருக்கிறதை ஒரு மனுஷன் தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு ஒன்றும் பண்ண போறதில்லை. உங்களுக்கு ஒன்றும் பண்ண போறதில்லை. ஒரு நாள் பரிதாபப்படுவாங்களா? ஒரு நாள் உங்கள்கிட்ட வந்து ஆறுதல் சொல்லுவாங்களா? அது ஒரு நாள் மட்டும்தான் சொல்லுவார்கள். உங்களுடைய துக்கத்தை அவர்கள் தங்களுக்கு சாதகமாக எடுத்துக்கொள்வார்கள். நீங்க துக்கப்படுகிறத பார்த்துட்டு உங்க மேல ஒரு பட்டத்தையே கட்டிடுவாங்க. நீங்க இப்படிப்பட்ட ஆள் தான். ஐயோ, அது எப்ப பார்த்தாலும் விடியாத மூஞ்சி, அது எப்ப பார்த்தாலும் சோகமா இருக்கணும், எப்பவும் சிரிப்பே வராது அப்படின்னு உங்களை குறைவாய்தான் மதிப்பு போடுவார்களே தவிர உங்களை யாருமே ஒரு பெரிய லெவல்ல எல்லாம் வச்சு பார்க்க மாட்டாங்க. அதனால நான் சொல்றேன், என்னுடைய துக்கத்தை மற்றவங்களுக்கு சொல்லுகிறதுனால எந்த பிரயோஜனமும் இல்லைன்னு நான் அறிஞ்சதுக்கு பிறகு நான் எதுக்குங்க துக்கப்படணும்? உங்களை காயப்படுத்தினவங்க சந்தோஷமா இருக்காங்க, உங்க மனசை கஷ்டப்படுத்தினவங்க நிறைய பேர் சந்தோஷமா இருக்காங்க. இவங்கெல்லாம் சந்தோஷமா இருக்கும்போது ஆண்டவரை அறிந்த பிள்ளைகள் கண்டிப்பாக துக்க முகமாய் இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஆமேன் சொல்லுங்கள். இன்று முதல் உங்களுடைய வீட்டை விட்டு கிளம்பும் போது நீங்கள் எப்படி தான் போகணும் அப்படின்னா, சந்தோஷமாக தான் போகணும். ஒரு பொறுப்பு உங்கள் கையில் கொடுக்கும்போது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, 1000 இருக்கட்டும், எல்லாத்தையுமே ஒதுக்கி வச்சிருங்க, எல்லாத்தையும் தூக்கி போட்டுங்க. நான் சொல்கிறேன், கவலை இல்லாதவர்கள் இல்லை, பிரச்சனை இல்லாதவர்கள் இல்லை, போராட்டத்தின் வழியாய் கடந்து போகாதவர்கள் யாரும் இல்லை. ஆனால் அந்த போராட்டத்தையே அந்த கவலையை நினச்சி நீங்கள் உங்களுடைய முகத்தை துக்கமாய் வைக்கிறத கர்த்தர் விரும்பலை. கர்த்தருடைய பிள்ளைங்க மகிழ்ச்சியா இருக்கணும். கையை மேல உயர்த்தி எல்லாரும் இந்த 3வது நாள் இந்த முழங்கால் யுத்த ஜெபத்துல ஆண்டவரிடத்துல சொல்லுங்க, ஆண்டவரே என்ன சந்தோஷமா வைங்கப்பா, எனக்குள்ளே இருக்கிற துக்கத்தின் ஆவி மாறட்டும் என்று சொல்லி ஜெபிங்கள். அப்பா, நான் இனி துக்கமா இருக்கக்கூடாது, நான் ஒரு வெற்றியுள்ள ஒரு தலைவனாய் ஆண்டவரை மாறுறதற்கு எனக்கு ஒரு கிருபையை தாரும் ஆண்டவரே. எனக்கு ஆண்டவரே சந்தோஷமான ஒரு முகத்தை கர்த்தர் எனக்கு தருவீராக. ஆமேன் சொல்லுங்கள். இன்றைக்கு ஒரு 3 காரியங்களை உங்களோடு பேசி உங்களுக்காக ஜெபிக்க போறேன். இந்த துக்கம் என்கிற ஒன்றை நமக்குள்ளே விதைப்பவன் யார் அப்படின்னா, பிசாசு தான் இந்த துக்கத்தை விதைக்கிறான். நீங்க சந்தோஷமா இருக்கிறது தான் ஆண்டவர் விரும்புகிறாரு, மகிழ்ச்சியா இருக்கிறது தான் கர்த்தர் விரும்புகிறார். வேதம் சொல்லுகிறது, தாவீது தன்னுடைய மகனை பறிகொடுத்து விட்டான். தன்னுடைய மகனாகிய அப்சலோம் இப்பொழுது இறந்து போனான். ஜனங்கள் எல்லாரும் அப்சலோம் இறந்து போன உடனே ராஜா ரொம்ப ஷாக் ஆயிடுறாரு அப்படின்னு நினைச்சு எல்லாரும் சோகமான உடனே இந்த மகனை பறிகொடுத்த தகப்பனும் சோகமா தான் இருக்கிறாரு, துக்கமா தான் இருக்கிறாரு. ஆனா யோவா வந்து சொல்றாரு, இந்த நாள் நீங்களே துக்கமா இருந்தீங்கன்னா ஜனங்கள் எல்லாரும் துவண்டு போயிடுவாங்கல்ல, ஜனங்கள் சந்தோஷம் அடைய மாட்டாங்கல்ல, அதனால நீங்க உங்க துக்கத்தை மாத்துங்கன்னு சொன்ன உடனே தாவீது தன்னுடைய மகன் இறந்த போதிலும் கூட ஜனங்களுக்காக தன்னுடைய துக்கத்தை விட்டு மாறினான். சரி பரவாயில்ல, ஓகே, என் மகன் வாழ்ந்தான், நான் இனி துக்கமாக இருந்து என்ன பிரயோஜனம் அப்படின்னு சொல்லி அந்த சிச்சுவேஷனில் திரும்பவும் அவன் சந்தோஷப்பட ஆரம்பித்தான். ஸோ நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நடந்த எல்லாவற்றையும் நினைத்து நீங்கள் துக்கமாய் இருப்பீர்களே, ஆனால் உங்களை சுற்றி இருக்கிற யாரையும் நீங்கள் சந்தோஷமாய் வைத்திருக்கவே முடியாது. உங்களை சுற்றி இருக்கிற பிள்ளைகள், உங்களை சுற்றி இருக்கிற கணவன், உங்களை சுற்றி இருக்கிற மனைவி, உங்களை சுற்றி இருக்கிற சகல ஜனங்களும் சந்தோஷமாக வாழ்கிறதற்கு ஃபஸ்ட்டு தேவை என்ன அப்படின்னா, நான் முதல்ல துக்கமாக இருந்துடக்கூடாது, நான் மகிழ்ச்சியாக இருக்கணும், என்னுடைய சோகத்தை களைந்து போட வேண்டும். நான் சொல்கிறேன், உங்களுக்கு எதிரானவர்கள் நிறைய பேர் நீங்கள் சோகப்படணுன்றதுக்காக தான் அந்த காரியத்தை செஞ்சுருக்காங்க. நீங்கள் துக்கமாக இருக்கணுன்றதுக்காக தான் உங்களை குறித்து கோல் சொல்கிறாங்க, நீங்கள் துக்கமாக இருக்கணுன்றது தான் உங்களை குறித்து குறைவாய் பேசுகிறாங்க. அவங்க நீங்கள் துக்கப்படணும்னு சொல்கிறது மாதிரி நீங்கள் எப்படி நடக்கலாம்? நடக்கக்கூடாது இல்லை, அவங்களுடைய எண்ணங்கள் நடக்கக்கூடாது இல்லை. நான் சோகமாக இருக்கணும்னு பிசாசு நினைக்கிறான், நான் துக்கமாக இருக்கணும்னு இன்னொருத்தன் நினைக்கிறான். நான் அவர்களுக்கு முன்பாக எது வந்தாலும் சந்தோஷமாக தான் இருப்பேன்ற ஒரு முடிவை இன்னைக்கு நம்ம எடுக்கணும்.
ஆமென் சொல்லுங்கள். என்னை யாரும் துக்கப்படுத்த முடியாது. எந்த மனுஷனும் என்னை துக்கப்படுத்த முடியாது. எந்த பிரச்சனைகளும் என்னை துக்கப்படுத்த முடியாது. சத்துரு என்னை துக்கப்படுத்த முடியாது. நீங்க எப்போ சத்துருடைய முகத்துல வந்து கரி பூசுறீங்க அப்படின்னா, அவன் உங்களுக்கு சோகமான காரியத்தை விதைத்து உங்களை துக்கப்படுத்தணும்னு சொல்லும் போது, அவன் முன்னாடி என் கர்த்தர் என் கூட இருக்கிறார், என் மீட்பர் என் கூட இருக்கிறார், நான் கவலைப்பட மாட்டேன், நான் துக்கப்பட மாட்டேன், நான் சந்தோஷப்படுவேன்னு சொல்லுங்க, அவன் வெட்கப்பட்டு போய்விடுவான். ஆமென் சொல்லுங்கள். ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த பிசாசு வந்து ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையில இந்த துக்கத்தை எப்படியெல்லாம் விதைக்கிறான் அப்படின்னா, நம்பர் 1, முதலாவதாக உங்களுடைய சூழ்நிலையை வைத்து உங்களை துக்கப்படுத்த நினைப்பான். ஆனா உங்க சூழ்நிலை ஒருபோதும் உங்களை துக்கப்படுத்திடவே கூடாது. நீங்கள் வேதத்தில் ஒரு வசனத்தை நீங்க வாசிக்க முடியும். ஆதியாகமம் எடுத்துக்கொள்ளுங்கள். ஆதியாகமம் 39ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாமா? ஆதியாகமம் 39ஆம் அதிகாரத்திலே 2வது வசனத்திலிருந்து நம்ம வாசிக்க போறோம். ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலிருந்து, கர்த்தர் யோசேப்போடே இருந்தார், அவன் காரிய சித்தி உள்ளவனானான், அவன் எகிப்தியனாகிய தன் எஜமானுடைய வீட்டிலே இருந்தான், கர்த்தர் அவனோடே இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்றும் அவன் எஜமானன் கண்டு யோசேப்பினிடத்தில் தயவு வைத்து அவனை தனக்கு ஊழியக்காரனாகவும் தன் வீட்டு விசாரணைக்காரனும் ஆக்கி தனக்கு உண்டான யாவற்றையும் அவன் கையில் ஒப்பு கொடுத்தான். நன்றாய் கவனிங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த இடத்திலே யோசேப்பினுடைய வாழ்க்கை குறித்து நம்ம வாசிக்கிறோம். இந்த யோசேப்பை நீங்கள் பார்ப்பீர்களே, ஆனால் அந்நிய நாட்டிற்கு இவன் கொண்டு போகப்படுகிறான். இவன் தன்னுடைய தகப்பனாரிடத்திலே இருக்கும்போது உங்களுக்கு தெரியும், அவங்க அப்பா தனக்கு இருக்கிற எல்லா பிள்ளைகளை விட இவனை ரொம்ப அழகா பார்த்துக்கிட்டாரு. அவனுக்கு நிறைய செல்லம் கொடுத்தாரு. அவனுக்கு பல வர்ண அங்கியை போட்டு அவர் அழகு பார்த்தார். அப்பா வீட்டில் ரொம்ப சொகுசான வாழ்க்கை. தன்னுடைய சகோதரர்கள் ஆடு மேய்க்க போகும்போது அவனை வீட்டில் வச்சுட்டு சாப்பாடு கொடுக்கறதுக்கு மட்டும்தான் அவங்க அப்பா அனுப்புறாரு. அவனுக்கு ஒரு ஸ்பெஷல் இருந்துச்சு அந்த வீட்டில். ஆனால் திடீரென்று தன்னுடைய சகோதரர்களாலே ஏமாற்றப்பட்டு இப்பொழுது அந்நிய நாட்டிற்கு வருகிறான். இப்போ அவன் எதிர்பார்த்தது எதுவுமே அவனுக்கு இந்த இடத்துல கிடைக்கல. அவங்க அப்பாவுடைய அன்பு, அவனை தட்டி கொடுத்து அவனுக்கு பலவர்ண அங்கியை போட்டு அழகு பார்க்கறதுக்கு அவங்க அப்பா இங்கே இல்லை. அவனுக்கு சாப்பாடு ஊட்டி விடுறதுக்கு அவங்க அப்பா இங்கே இல்லை. நீ வேலைக்கு போக வேண்டாம், நீ கொஞ்ச நேரம் தூங்கு அப்படின்னு சொல்றதுக்கு அவங்க அப்பா இல்லை. சூழ்நிலைகள் எல்லாம் அவனுக்கு எதிராக இருக்கும்போது தன்னுடைய எஜமானனுடைய வீட்டில் அவ்வளவு சோகம் உள்ளுக்குள்ள அடங்கி கிடந்தாலும் அதை வெளிப்படுத்தினானா? தன்னுடைய எஜமானுடைய வீட்டில் யாருக்காவது அவன் சொன்னானா? இல்லை, அந்த சோகத்தை மனசுக்குள்ள வச்சுட்டு ஒவ்வொரு காரியத்தையும் மறந்து மறந்து போனானா? நீங்க துக்கம் அதிகமாக இருக்கும்போது நிறைய பேருக்கு ஞாபக குறைவு வரும். வேலை செய்கிற இடத்துல ஞாபக மறதியினால நிறைய பேர் ஏன் திட்டு வாங்குறாங்க தெரியுமா? அவங்களுக்குள்ள இருக்கிற துக்கம் வந்து ஞாபக மறதியை கொடுக்கும். ஆனா வேதம் சொல்லுது, யோசேப்பு காரிய சித்தி உள்ளவனாயிருந்தான். அந்நிய நாட்டிலே அவ்வளவு நெருக்கத்தின் மத்தியிலையும் தன்னுடைய துக்கத்தையோ தன்னுடைய சோகத்தையோ யார் முன்பாகவும் அவன் காண்பிக்கவே இல்லை. அங்க செய்ய வேண்டிய வேலையை சின்சியரா செய்தான். வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் அவனோடு இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற எல்லாவற்றையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்றும் அவன் எஜமானன் கண்டு. உங்களை வேலைக்கு வச்சிருக்கிற ஒரு எஜமானன், உங்களுக்கு சம்பளம் கொடுக்கிற எஜமானன், உங்களுக்குள்ள 1000 துக்கம் இருந்தாலும் உங்களை சோகத்தோட பார்க்கவே கூடாது. அவர் சம்பளம் கொடுக்குறாரு, அவருக்கு நம்ம வேலை செய்கிறோம். அங்கே போய் நம்முடைய கவலையை நம்முடைய பிரச்சனையை அங்கே சொல்லிட்டு இருக்கக்கூடாது. அங்கே நம்முடைய சோகம் நம்முடைய துக்கம் எல்லாம் கர்த்தர் சமூகத்தில் தான் போய் விழணும். நான் திரும்ப சொல்றேன், மனுஷனுக்கு முன்பாக சொல்றதுனால பிரயோஜனம் இல்லை. ஆனா கர்த்தர் சமூகத்தில் சொல்லிட்டோம்னா நம்மை ஆறுதல் படுத்துறதுக்கு கர்த்தர் வல்லவரா இருக்கிறார். மனுஷன் இன்னும் கொஞ்சம் காயப்படுத்துவான், மனுஷன் இன்னும் கொஞ்சம் சோகத்துக்குள்ள நடத்துவான். ஆனா ஆண்டவர் அப்படி இல்லை. துக்கத்தோட தேவ சமூகத்துக்குள்ள நீங்க போவீங்க. தேவ சமூகத்தை விட்டு திரும்பி வரும்போது சந்தோஷமா தான் நீங்க திரும்பி வருவீங்களே தவிர துக்கத்தோட திரும்பி வர மாட்டீங்க.
ஆனா மனுஷனிடத்துல துக்கத்தோட போனீங்கன்னா அதை விட கொடிய துக்கத்தோடு திரும்பி வருவீர்கள். சோ நம்பர் 1, முதலாவதாக உங்க சூழ்நிலை ஒரு நாளும் உங்களை என்ன படுத்தக்கூடாதுன்னா துக்கப்படுத்தவே கூடாது. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? சூழ்நிலை எப்படி வேணாலும் இருக்கட்டும், கிடைக்கட்டும் கிடைக்காம இருக்கட்டும், இன்னைக்கு நல்லா இருக்கட்டும் நாளைக்கு நல்லா இருக்கட்டும், ஓகே ரைட்டு, கிடைச்சது ஓகே. அதுக்காக நான் என்ன பண்ண மாட்டேன், இந்த சின்ன பிள்ளைங்க கடையில் போய் கிஃப்ட் வாங்க போகும்போது அவங்க காமிக்கிற கிஃப்டை வாங்கி கொடுக்கலன்னா உடனே அங்கேயே அழுது கூப்பாடு வச்சு, இல்லைன்னா அங்கேயே சோகமான மூஞ்சியோட வீடு வரைக்கும் வர்றது மாதிரி பெரியவங்க நீங்கள் செய்யக்கூடாது. நான் இஷ்டப்பட்டது நடக்கலை, நான் பிடிச்சது நடக்கலை, என் சூழ்நிலை ரொம்ப மோசமாக இருக்குது. இல்லை, சத்ரு சில நேரங்களில் உங்களை துக்கப்படுத்துவதற்கு உங்களை சுற்றி பல சூழ்நிலைகளை கொண்டு வந்து நிறுத்துவான். ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, என் சூழ்நிலையின் நடுவில் நான் துக்கமாய் அல்ல சந்தோஷமாக இருப்பேன். நீங்கள் அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை வாசிப்பீர்களே, ஆனால் அப்போஸ்தலனாகிய பவுலும் சீலாவும் ஊழியத்திற்காக போகும்போது அவர்களை பிடித்து சிறையிலே அடைத்து அவர்களுடைய கைகள் கால்கள் எல்லாம் விலங்கு போட்டு கட்டி விடுவாங்க. ஆனால் வேதம் என்ன சொல்லுது அப்படின்னா, பவுலும் சீலாவும் துதித்து பாடினார்கள். எங்க? சிறைச்சாலையில் கட்டப்பட்ட அனுபவத்தில் எப்படிங்க பாட்டு வரும்? அதுவும் அந்த கட்டுகளெல்லாம் உடைகிற அளவுக்கு எப்படி பாட்டு வரும்? அதான் எங்களை துக்கப்படுத்துறதற்கு சத்ருவால் முடியவே முடியாது. இன்றைக்கு இந்த ஜபத்தில் இருக்கிற உங்களை பலவிதமான சூழ்நிலைகளை கொடுத்து சத்ரு ஒருவேளை உங்களை துக்கமுகமாய் வைத்திருப்பானே. ஆனால் இல்லை சிஸ்டர், பிரதர், இல்லை, நீங்கள் ஒரு பெரிய வெற்றி உள்ள தலைவனாய் மாறணும்னா, உங்கள் கையில் கொடுக்கப்பட்டிருக்கிற பொறுப்புகளை நீங்கள் நிறைவேற்றணும்னா நீங்கள் எப்படி இருந்துடக்கூடாது அப்படின்னா, உங்கள் முகத்தில் சோகன்ற ஒன்று இருக்கவே கூடாது. ஆமேன்னு சொல்லுங்கள். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? எப்பவும் ஆண்டவருடைய பிள்ளைங்க எப்படி தான் இருக்கணும்னா சந்தோஷமாய். ஹல்லேலூயா. கையை மேலே உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே என் சூழ்நிலை என்னை ஒரு நாளும் துக்கப்படுத்தவே படுத்தாது. சொல்லுங்க, முழு பலத்தோட சொல்லுங்க, ஆண்டவரே ஒரு நாளும் என் சூழ்நிலை எப்பேற்பட்டதாய் வேண்டும் என்றாலும் இருக்கலாம், ஆனால் நான் சோகமாய், ஆண்டவரே நான் துக்கமுகமாய் ஆண்டவரே இருக்க போவதே இல்லை. ஆமேன் சொல்லுங்கள். ரூத்தை குறித்து வேதம் சொல்லுகிறது, இளம் விதவை தன்னுடைய கணவனாரை இழந்தார்கள். குழந்தை பாக்கியம் கூட அவங்களுக்கு இல்லை. ஆனால் தன்னுடைய மாமியாரோடு கிளம்பி ஊருக்கு வர்றாங்க, அவங்களுடைய முகம் துக்க முகமாக இருக்கவே இல்லை. சரி, இந்த சூழ்நிலையை ஆண்டவர் எனக்கு அனுமதிச்சார். இந்த சூழ்நிலையில் நான் துக்கமாக இருக்கக்கூடாது, கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருக்கிறது தான் என்னுடைய பலன். ஆமேன். அப்போது பிசாசு உங்களை சோகப்படுத்துறதற்கு முதல்ல அவன் கையாளுறது என்ன அப்படின்னா, சூழ்நிலையெல்லாம் மாற்றிடுவான். சூழ்நிலையெல்லாம் நமக்கு எதிராக இருக்கும். ஆனால் நீங்கள் எப்போ எப்படி தான் இருக்கணும்னா ஒரே மாதிரியாக தான் இருக்கணும். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? நீங்கள் எப்போ எப்படி தான் இருக்கணும் சொல்லுங்கள். சூழ்நிலை நல்லா வந்தால் சந்தோஷமாகவும், கெட்டதாக வந்தால் துக்கமாகவும். இல்லை, நான் எப்போ எப்படி தான் இருப்பேன். அப்பா, உன் முகத்தில் சோகத்தை பார்க்கவே முடியாதப்பா, நீ சிரிக்காமல் இருக்கவே மாட்டியாப்பா, நீ எப்பவும் இப்படி தான் இருப்பியாப்பா அப்படின்னு உங்களை பார்த்து உங்களை சுற்றி இருக்கிறவங்க எல்லாம் கேட்கணும். ஒரு சோகமான ஒரு இடத்துக்குள்ள, ஒரு சிச்சுவேஷனுக்குள்ளே போகும்போது, நீங்கள் உள்ளே போகும்போது அங்கே ஒரு மகிழ்ச்சி வரணும். ஆமேன்னு சொல்லுங்கள். எத்தனை பேர் அந்த ஸ்பிரிட்டுக்காக ஜெபம் பண்ணுறீங்க? இந்த வசனத்தை வாசிச்சதுலேருந்து நான் அதை ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கிறேன். ஆண்டவரே எனக்கு தாங்கப்பா. அவன் சொல்கிறான் பாருங்களேன், நான் ஒரு நாள் கூட துக்கமுகமாக இருந்ததில்லை. சரி, கிட்டத்தட்ட 20 years 20 வருஷங்கள் பக்கத்தில் அப்படியே கடந்து போகிறது அந்த காலங்கள். ஒரு நாள் கூட ராஜாவுக்கு முன்னாடி அப்போ பிரச்சனையே இல்லையா? அப்போ உனக்கு சோகமே வராதா? எத்தனை வந்திருக்கும். ஆனால் இல்லை, அது இருக்கட்டும், நான் சந்தோஷமாக தான் இருப்பேன். சூழ்நிலை என்னை துக்கப்படுத்தாது. நம்பர் 2, இரண்டாவதாக பிசாசு ஒரு தேவனுடைய பிள்ளைய எப்படி சந்தோஷத்தை அவங்கள எடுத்து போடுவான் அப்படின்னா, குற்ற மனசாட்சியை கொடுத்து தான் சந்தோஷத்தை பறிப்பான். நீங்கள் சங்கீதத்திலே 51வது சங்கீதத்தை எடுப்பீர்களே ஆனால் எடுத்துக்கொள்ளலாம். 51ஆம் சங்கீதத்தில் நீங்கள் 51ஆம் சங்கீதம்
8வது வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். 8வது வசனத்தை வாசிக்கும் போது, நான் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கேட்கும்படி செய்யும், அப்பொழுது நீர் நொறுக்கின என் எலும்புகள் களிகூறும். நீங்கள் அப்படியே 12வது வசனத்தை வாசிக்கலாம். உமது இரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாக ஆவி என்னை தாங்கும்படி செய்யும். அப்போ இந்த சங்கீதக்காரனுடைய வாழ்க்கையில பார்த்தீங்க அப்படின்னா, அவன் தவறு செய்த உடனே பார்த்தீங்க அப்படின்னா அவனுக்குள்ள ஒரு பெரிய துக்கம் வருது. இன்னைக்கு நிறைய ஆண்டவருடைய பிள்ளைகள் ஏன் துக்கமா இருக்கிறாங்க அப்படின்னா, அவங்க துக்கமா இருக்கிறதுக்கு பிசாசு உள்ளுக்குள்ள பூந்து அவங்களுக்குள்ள ஒரு குற்ற மனசாட்சியை கொடுத்துட்டே இருக்கிறான். நீ நல்லவன் இல்லை, நீ தப்பு பண்ணவன், உனக்குள்ள நிறைய அசுத்தம் இருக்குது, கர்த்தர் உன்னை ஏற்றுக்க மாட்டாரு, உன் ஜெபம் எல்லாம் போய் சேராது, நீ இவ்வளவு மோசமானவனா இருக்கிறியே, நீ இப்படி இருந்தா எப்படி வாழ்வ, கர்த்தரே உன்னை கைவிடுவார்ல அப்படின்ற குற்ற மனசாட்சி உள்ளுக்குள்ள வர 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 எவ்வளவோ அழகான ட்ரெஸ் பண்ணாலும், எவ்வளோ அழகா சாப்பிட்டாலும், ஆனால் அந்த குற்ற மனசாட்சி சில மனிதர்களை சோகமுள்ளவர்களாய் கவலை உள்ளவர்களாய் மாற்றுகிறது. அப்போ நான் எதனால துக்கமா இருக்கக்கூடாதுன்னா, நான் சொல்றேன், ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் குற்றங்கள் செய்யும் போது நம்ம குற்ற மனசாட்சியோட இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்முடைய தகப்பனாரிடத்துல போய் மன்னிப்பு கேட்கும் போது நம்முடைய தேவன் நம்மை மன்னிக்கிறதற்கு தயை பொருந்தினவராய் இருக்கிறார். இன்றைக்கு இந்த ஜெபத்துல இருக்கிறவங்க கூட, பாஸ்டர் நீங்க சொல்றது உண்மை பாஸ்டர், நான் வேற எதுக்குமே சோகமா இல்லை, ஆனா ஆண்டவரோட வாழ முடியலையே, பரிசுத்தமா வாழ முடியலையே, நான் இவ்வளவு தப்பு பண்ணிட்டேனே அப்படின்ற குற்ற மனசாட்சி உங்களுக்குள்ள உறுத்துன்னா, நான் சொல்றேன், நம்முடைய ஆண்டவருடைய சமூகத்தில் போய் முழங்கால் படிட்டு உங்களுடைய குற்றங்களுக்காக நீங்கள் வருந்துங்கள். ஆண்டவர் உங்களை மன்னிக்கிறதுக்கு தயபெருத்தவராக இருக்கிறார். கர்த்தர் உங்களை மன்னிப்பாரே, ஆனால் வேறு யாரும் உங்களை குற்றம் சாட்டவே முடியாது. பிசாசு அதை வச்சு தான் உங்களை சோகப்படுத்துவான். இல்லை இல்லை இல்லை, என் ஆண்டவர் என்னை முழுவதுமாய் மன்னித்தார், அவர் எனக்கு தகப்பனாய் இருக்கிறார். ஆமேன் சொல்லுங்கள். நம்பர் 3, மூன்றாவதாக இந்த சத்துரு ஒரு மனுஷனை எப்படி சோகப்படுத்துறான் அப்படின்னா, நீங்கள் நெகேமியாவின் புஸ்தகத்தில் 8ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள், எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்கள். நெகேமியாவின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரத்தில் 9வது 10வது வசனத்தை வாசிக்கலாமா? 8ஆம் அதிகாரம் 9வது 10வது வசனத்தை வாசிக்கலாம். ஜனங்கள் எல்லாரும் நியாய பிரமாணத்தின் வார்த்தைகளை கேட்டபோது அழுதபடியால் திர்சாஸ்தா எனப்பட்ட நெகேமியாவும் வேத பாரகனாகிய எஸ்ரா என்னும் ஆசாரியனும் ஜனங்களுக்கு விளக்கி காட்டின லேவியரும் சகல ஜனங்களையும் நோக்கி, இந்த நாள் உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்தமான நாள், நீங்கள் துக்கப்படவும் அளவும் வேண்டாம் என்றார்கள். அல்லேலூயா. இந்த நாள் உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்தமான நாள், நீங்கள் துக்கப்படவும் அளவும் வேண்டாம். நன்றாய் கவனிங்கள். இங்க இந்த நெகேமியா தான் இந்த இடத்துல சொல்றாரு. இப்ப ஜனங்கள் எல்லாரும் என்ன பண்றாங்க அப்படின்னா, அப்படியே துக்கமாய் அழுகுறாங்க. அலங்கம் எல்லாம் கட்டப்பட்டு விட்டது, எல்லாமே சீரமைக்கப்பட்டது. இப்போ நியாயப்பிரமாணத்தினுடைய புஸ்தகத்தை எடுத்து வாசிக்கிறாங்க. வாசிச்ச உடனே ஜனங்களுக்குள்ள ஒரு பெரிய துக்கம் அழும்போது நெகேமியா என்ன பண்றாரு அப்படின்னா, எப்பா நீங்க யாரும் அழாதீங்க, நீங்க யாரும் விசாரப்பட வேண்டாம், நீங்க யாரும் துக்கப்பட வேண்டாம். இந்த நாள் நம்ம துக்கமா இருக்க வேண்டிய நாள் இல்லை, இந்த நாள் நம்ம சந்தோஷமா இருக்க வேண்டிய நாள். ஏன்னா கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே உங்கள் பலன். கவனிங்க. நம்பர் 3, இங்க இதுக்கு முன்னாடி இருந்த அந்த சூழ்நிலை இல்லை. இதுக்கு முன்னாடியாவது நெகேமியா இந்த பட்டணத்துக்குள்ள வர்றதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா எல்லா கஷ்டமும் அவங்களுக்கு இருந்துச்சு, எல்லா பாடுகளும் அவங்களுக்கு இருந்துச்சு. ஆனா இப்ப எல்லாமே சரியாக்கப்பட்டுருச்சு. மூன்றாவது, சத்துரு சில மனிதர்களுக்குள்ளே கொடுக்கிற துக்கம் காரணமே இல்லாத துக்கம், காரணமே இல்லாத துக்கம். நீங்க துக்கமா இருக்கிறதுக்கு என்ன காரணம்? என்ன காரணம்? சிலர் யோசிச்சு பாருங்க, உங்களுக்கு என்ன காரணம்? சிலருக்கு எந்த காரணமும் இருக்காது. நான் சொல்றேன், நீங்க செய்ய வேண்டிய பணியை செய்ய விடாத பிசாசு தடுக்கிறான், உங்க வளர்ச்சியை தடுக்கிறான். சோகமாய் காரணமே இல்லாம உங்க சோகத்தை நீங்க டெவலப் பண்றீங்க அப்படின்னா நீங்க மன அளவுல சிக்கான ஒரு பர்சனா மாறுவீங்க.
சோகத்தை மட்டும் ஒரு தேவனுடைய பிள்ளை வளர்த்திடவே கூடாது. எப்பவுமே அது ரொம்ப டேஞ்சர். பொதுவாகவே நம்ம உலகத்திலே வாழ்கிற மனுஷனை சத்துரு கையில் எடுக்கிறதுக்காக இதை ஃபாலோ பண்ணுவான். உங்க மனசுக்குள்ள ஏதோ ஒரு அதான் லௌகீக கவலைன்னு சொல்றாங்கல்ல, உலக கவலை, ஏதோ ஒன்று தேவையில்லாத கவலையை உள்ள கொடுத்து உங்களை அப்படியே டெவலப் பண்ண வச்சு மன அளவில் பாதிக்க பண்ண வைக்கிறதுக்கு இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலையில் ஆயிரக்கணக்கான பேர் மனநிலைமையிலே பாதிக்கப்பட்டதற்கு காரணம் அவங்களுடைய வாழ்க்கையிலே காரணம் இல்லாமல் சோகத்தை அவங்க திரும்ப திரும்ப மனசுல நினைச்சதுனால தான். இல்லை, சோகம் துக்கத்தை மட்டும் நீங்க டெவலப் பண்ணிடவே கூடாது. அதுல அந்த பாதையிலே கடந்து வந்தவன் நான். அதனால தான் அவ்வளோ நான் உங்களுக்கு சொல்றேன். காரணம், நான் இந்த திருச்சியிலே ஊழியம் செய்கிற நாட்களில் நான் துக்கப்படுவதற்கு ஒரு காரணம் இல்லை. ஆண்டவருடைய பிள்ளை அங்க நல்ல ஊழியம், நல்ல ஜனங்கள், நல்ல பாசமான ஜனங்கள், சுத்தி ஆட்கள், எனக்கு ஊழியத்தில் எல்லாம். ஆனால் நானா ஏதோ நினச்சி சோகமாயிட்டேன். அப்படின்னா நான் இப்படியே இருந்துருவேனோ, இப்படியே ஆயிருமோ, நம்ம ஜாலியாகவே இருக்க முடியாதோ, நம்ம சந்தோஷமாகவே இருக்க முடியாதோ, நம்ம ஊழியத்துக்கு தெரியாமல் வந்துட்டோமோ, நம்ம பசங்க எல்லாம் நம்ம கூட இருக்க மாட்டாங்களா, இப்படி நானே தேவையில்லாத ஒரு காரியத்தை குறித்து யோசிச்சு துக்கப்பட்டு அதற்கு பிறகு நான் அந்த துக்கத்தை வெறுத்தேன். நான் அப்படி இருக்கிறத வெறுத்தேன். ஆனால் என்னால் அதிலிருந்து வெளியே வரவே முடியல. நான் மன அழுத்தத்துக்குள்ள ஆளானதுக்கு காரணமே என்னன்னா, நான் ஆரம்பத்தில் தெரியாமல் அப்படி ஒரு நாள் அதை தேவையில்லாத ஒன்றுக்காக கவலைப்பட்டதுனால அதுவே எனக்கு மன அழுத்தமாக மாறிடுச்சு. அதற்கு பிறகு சைக்காலஜிக்கு டாக்டர் வரைக்கும் நான் பார்க்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டு விட்டேன். பல மாதங்கள் மாத்திரை சாப்பிட்ற அளவுக்கு தள்ளப்பட்டேன். கர்த்தர் தான் என்ன அதுலேருந்து தூக்கி எடுத்தார். அதற்காக நான் மன்னிப்பு கேட்டேன். இன்னைக்கு இந்த ஜபத்தில் இருக்கிறவங்க எத்தனை பேர் சீரியஸாக எடுக்கிறீங்கன்னு தெரில. இது மிக சீரியஸான சப்ஜெக்ட். துக்கமாக இருக்கிறதுக்கு இடமே கொடுத்துறாதீங்க. உங்களை அழிக்கிறதற்கு பிசாசு எடுக்கிற மிகப்பெரிய ஆயுதம் சோகந்தாங்க, துக்கந்தாங்க. ஏதோ ஒன்று உங்களுக்குள்ள காமிச்சு அந்த தற்கொலை பண்ணி மாண்டு போறவர்கள் எதனால தற்கொலை பண்ணிக்கிறாங்க? வேற எதுவுமே கிடையாது. அவங்களுக்குள்ள ஒரு துக்கம் வருது. ஐயோ, நம்மளை யாரும் ஏத்துக்கலையோ, நமக்கு யாருமே இல்லையோ, நம்ம இப்படியே இருந்துருவோமோ, உடனே தங்களுடைய வாழ்க்கையை முடிக்க நினைக்கிறார்கள். இல்லை, கர்த்தருடைய பிள்ளைகள் எந்த சூழ்நிலையிலையும் நான் சந்தோஷமா இருப்பேன். ஹல்லேலூயா. காரணம் இல்லாத துக்கத்திற்கு நீங்க ஒரு நாள் என்ன பண்ணிடக்கூடாது, இடம் கொடுக்கவே கூடாது. நம்ம வீட்டில் யாராவது ஒருத்தர் இறந்து போனாங்களா, இறந்து போன ஒருத்தரை நினச்சி ஒரு 2 நாள் 3 நாள் ஒரு 7 நாள் 10 நாள் நம்ம துக்கமாக இருக்கிறோம், தப்பு இல்லை. ஆனால் ஏதோ ஒரு காரியத்திற்காக, சாதாரணமான ஒரு பென்சிலுக்காக, சாதாரணமான ஒரு சாப்பாட்டுக்காக, சாதாரணமான ஒரு துணிக்காக, ஒன்றுமே இல்லாததற்காக துக்கமாக இருக்கிறது, இது எந்த விதத்தில் நியாயம்? இன்றைக்கு இந்த ஜபத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் கேட்டு பாருங்க. சிஸ்டர், நீங்கள் துக்கமாக இருக்கிறதுக்கு என்ன சிஸ்டர் காரணம்? பிரதர், நீங்கள் துக்கமாக இருக்கிறதுக்கு என்ன காரணம்? ஆண்டவர் உங்களை எண்ணத்தில் குறை வச்சாரு. நீங்கள் எண்ணத்தில் குறையா இருக்கிறீங்க. நீங்கள் ஆயிரக்கணக்கான சம்பவங்கள் உங்களோட வாழ்க்கையில் நடந்ததை சொல்லலாம். ஆனால் இத்தனை நடந்த போதிலும் உங்களை காப்பாற்றுவதற்கும், உங்களை போஷிக்கிறதற்கும், உங்களை நடத்துவதற்கும் கர்த்தர் வல்லவராக இருந்தாரா இல்லையா? வல்லவராக இருந்தாரா இல்லை? துக்கப்படணும் அப்படின்னு நினைச்சா எல்லாருமே துக்கப்படலாம். எல்லாருமே ரோட்ல உட்கார்ந்து பிச்சை எடுக்கிற ஒரு மனுஷன் துக்கப்படாம சந்தோஷமா அந்த வேலையை செய்யறானே. நம்மளை அந்த நிலைமைக்கா கர்த்தர் விட்டாரு? நம்மளை அந்த சூழ்நிலையில கர்த்தர் விட்டாரு? காரணம் இல்லாத துக்கம், தேவையற்ற துக்கம், அது நமக்கு அவசியம் இல்லாத துக்கம். அதை என் இருதயத்திலிருந்து நான் என்ன பண்றேன்னா எடுத்து வெளியே போடுறேன். இந்த நாள் துக்கமா இருக்க வேண்டிய நாள் இல்லை, இந்த நாள் சந்தோஷமா இருக்க வேண்டிய நாள். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே உங்கள். எல்லாரும் சொல்லுங்க, ஒரு 10 டைம் சொல்லுங்க. கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே உங்கள். சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க. கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே உங்கள். சொல்லுங்க, கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே உங்கள். அப்போ ஆண்டவருடைய பிள்ளைங்க எப்படி இருக்கணும் அப்படின்னா, எப்போது நான் என்ன பண்ணுவேன்னா
மகிழ்ச்சியாகவே இருப்பேன். என் மகிழ்ச்சியை சத்துரு பறிக்க முடியாது. என் சந்தோஷத்தை சத்துரு பறிக்க முடியாது. இந்த ஜபத்தை விட்டு நீங்கள் வெளியே போகும்போது எப்படி தான் போகணும் அப்படின்னா, யார் திட்டினாலும் யார் ஏசினாலும் நான் அதை என் காதுக்குள்ளே கொண்டு போக மாட்டேன், என் மனசுக்குள்ளே கொண்டு போக மாட்டேன். என் கூட கர்த்தர் இருக்கிறார். நான் எப்படி தான் இருப்பேன்னா, என் மகிழ்ச்சியை ஒருத்தரும் குலைக்க முடியாது. என் சந்தோஷத்தை ஒருத்தரும் என்னை விட்டு எடுக்க முடியாது. இந்த உலகத்தில் இருக்கிற எந்த பிரச்சனையும் என் சந்தோஷத்தை, என் சூழ்நிலை, என் சந்தோஷத்தை எடுக்க முடியாது. உங்கள் பிள்ளைகளுக்காக வருத்தப்படலாம். என் மகன் இப்படி இருக்கிறான், என் மகா இப்படி இருக்கிறான், நான் எப்படி பாஸ்டர் துக்கம் இல்லாமல் இருக்கிறது? நான் சொல்கிறேன், இல்லை, துக்கப்பட்டதுனால உங்கள் மகனையோ உங்கள் மகளையோ கொண்டு வர போகிறதில்ல. கர்த்தர் சமூகத்தில் வைப்போம். ஆண்டவர் நமக்காய் வழக்காடுவார், ஆண்டவர் நமக்காய் கிரியை செய்வார். நான் எப்படி தான் இருக்க போகிறேன்னா, சந்தோஷமாய். ஹல்லேலூயா. உங்கள் பிள்ளைங்க சந்தோஷமாக இருக்கிறது உங்களுக்கு பிடிக்குமா, துக்கமாக இருக்கிறது உங்களுக்கு பிடிக்குமா? சொல்லுங்கள். உங்கள் வீட்டில் ஓன்னு அழுதுட்டு இருக்கிறதா நீங்கள் நினைப்பீங்களா, இல்லை வீட்டில் முழுக்க அப்படியே சிரிச்சுட்டே இருக்கிறது உங்களுக்கு பிடிக்குமா? உங்கள் பிள்ளைங்க சிரிக்கிறதுக்காக தானே நீங்கள் ட்ரெஸ் வாங்கி கொடுக்குறீங்க. உங்கள் பிள்ளைங்க சிரிக்கிறதுக்காக தானே சாப்பாடு வாங்கி கொடுக்குறீங்க. சிரிக்க வைக்கணும். பிள்ளைங்க சின்ன வயசில் இந்த குழந்தையாக இருக்கும்போது சிரிக்கும்போது எத்தனை பேர் அந்த பிள்ளைங்களுடைய சிரிப்பை காட்டுறதுக்கு நீங்களே குழந்தையாக மாறிடுறீங்க. சொல்லுங்கள். அப்போ உங்களுக்கு சந்தோஷம் தானே உங்களுக்கு பிடிக்குது. அப்போ உங்களையும் என்னையும் படைத்த ஆண்டவருக்கு நீங்கள் துக்கமாக இருக்கிறது பிடிக்குமா, சந்தோஷமாக இருக்கிறது பிடிக்குமா? சொல்லுங்க, சத்தமாக சொல்லுங்க. துக்கத்தை ஆண்டவர் கொடுக்கறது இல்லைங்க. துக்கத்தை ஆண்டவர் கொடுக்கறது இல்லை. துக்கத்தை நாம என்ன பண்ணிக்கிறோம்? சொல்லுங்க. நாம கிரியேட் பண்ணிக்கிறோம், நாம உண்டு பண்ணுறோம், நாம அதற்கு வடிவம் கொடுக்குறோம், நம்ம அதை பெருசு பண்ணுறோம். சோகமாக இருக்கணும்னு நினச்சா நான் கூட இப்போ எப்படி தான் இருக்கணும்? இந்த ஜபத்தில் இருக்கிற எல்லாருமே சோகமாக இருக்கணும். ஏன்னா எல்லாருடைய வாழ்க்கையிலையும் ஒரு பாடு இருக்க தான் செய்யுது. ஆனால் சந்தோஷமாக இருக்கணும்னு நினச்சாலும் சந்தோஷமாக இருக்கலாம், துக்கமாக இருக்கணும்னு நினச்சாலும். இப்போ உங்களை பார்த்து கேட்குறேன், நீங்கள் எப்படி இருக்க போகிறீங்க? இதுவரைக்கும் இருந்ததெல்லாம் போட்டோம், இதுவரைக்கும் இருந்ததெல்லாம் போட்டோம். இனி உங்கள் சந்தோஷத்தை எதுவுமே என்ன பண்ணக்கூடாது. ஹல்லேலூயா. நம்ம ஆண்டவருடைய பிள்ளைங்க அல்லவா, நம்ம ஆண்டவருடைய பிள்ளைங்க அல்லவா. ஒரு சம்பவத்தை சொல்லி நான் ஜெபிக்க போகிறேன். ஒரு வீட்டிற்கு என்னை ஜெபிக்கிறதுக்காக அழைத்து கொண்டு போனார்கள். அந்த வீடு வீடு ரொம்ப தூரத்துலேருந்து, முன்னாடி நிறைய இடம், நடந்து உள்ளே போகிறேன். உள்ளேருந்து ஒரு மனுஷன் வர்றார். அவருடைய தாடி இங்கே வரைக்கும் தாடி வளர்ந்துருக்கு. அவங்க பின்னாடியே ஒரு வயதான ஒரு அம்மா வராங்க. அந்த அம்மாவும் ரொம்ப சோகமாக பழைய சேலையை கட்டிட்டு வந்தாங்க. அப்போது என்னை கூட்டிகிட்டு போனவர் வீட்டுக்குள்ளே உட்கார வச்சு, பாஸ்டர் இவங்களுக்கு வயசு என்ன இருக்கும், உங்களால் கணிக்க முடியுமா அப்படின்னு கேட்டார். நான் அவர்கிட்ட சொன்னேன், ஒரு 60க்கு மேலே 60க்கு மேலே இருக்கும் அப்படின்னு சொன்னேன். அவர் ஆச்சரியமாக சொன்னார், பாஸ்டர் 47 வயசு தான் ஆகுது அவங்களுக்கு, 47 இயர்ஸ். 47 வயசில் ஏன் இப்படி இருக்காங்கன்னு கேட்டால், பல ஆண்டுகளுக்கு முன்பாக அவருடைய மகன் வெளியே பைக் எடுத்துகிட்டு போகும்போது ஒரு ஆக்சிடெண்ட்டில் அந்த பையன் இறந்துட்டான். இறந்த அந்த பையனை நினச்சி இறந்த அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் அவங்க அப்பா தாடியும் வெட்டலை, முடியும் வெட்டலை. வீட்டை விட்டு 2 பேரும் வெளியே வரல. அவர்களுக்கு இருக்கிற கொஞ்சம் வருமானத்தை வச்சு அவங்க குடும்பத்தை நடத்தி 2 பேரும் சோகமாகி அப்படியே சாகிற லெவலில் அந்த நிலைமையில் இருந்தாங்க. எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. ஆனால் தாவீதை நான் கம்பேர் பண்ணி பார்த்தேன். தன்னுடைய பிள்ளை மரித்து போனது என்று கேள்விப்பட்ட உடனே, நான் பிள்ளையினிடத்திற்கு போவேனே அல்லாமல் அது என்னிடத்திற்கு திரும்பி வராது. ஓகே, நீ என்ன பண்ண முடியும், என்ன செய்ய முடியும்? இறந்து போன குழந்தைக்காக நான் துக்கப்பட்டு என் வாழ்க்கையை நான் தொலைக்க முடியாதில்ல. அதனால் இங்கே இருக்கிற எல்லாருமே இன்றைக்கி ஒரு பெரிய வெற்றியோடு கடந்து போவோம். உங்கள் கையில் ஆண்டவர் பெரிய பெரிய பொறுப்புகளை கர்த்தர் தர போகிறாரு. நீங்கள் செய்ய போகிறீங்க.
ஆண்டவர் உங்களை அப்படி நிறுத்த போறாரு. நெகேமியாவுடைய அபிஷேகம் எல்லாருக்கும் கிடைக்க போகிறது. அந்த நெகேமியா தன் கையிலே கொடுக்கப்பட்டிருக்கிற பொறுப்பை வெற்றியாய் முடிக்கிறதற்கு ஒரு பெஸ்ட் குவாலிட்டி என்ன அப்படின்னா, நான் இதுவரைக்கும் ஒரு நாள் கூட ராஜாவுக்கு முன்பாக துக்கமுகமாய் இருந்தது இல்லை. ஹல்லேலூயா. ஃப்ரெஷ்ஷா நீங்க செய்யுங்க. என் கூட கர்த்தர் இருக்கிறார். முழங்கால் படியிடலாமா? தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். நன்றி ஆண்டவரே. முடியாதவர்கள் எழும்பி கூட நின்று கொள்ளலாம். ஆனால் எல்லாரும் இன்றைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் இந்த வார்த்தைக்காக நீங்கள் கேளுங்கள். ஒவ்வொருத்தரும் ஆண்டவருடைய சமூகத்தில் கேளுங்கள். ஆண்டவரே, எனக்கு தேவை, எனக்கு சந்தோஷமான ஒரு வாழ்க்கை எனக்கு தேவை. ஆண்டவரே, இந்த வார்த்தை யாருக்கும் இல்லை, எனக்காக தான் ஆண்டவரே நீங்க பேசுனீங்க. நான் தான் அப்படிப்பட்ட சூழ்நிலையில கடந்து வந்திருக்கிறேன். எனக்கு காரணமே இல்லாத காயம், காரணமே இல்லாத சோகம், ஏனோ நான் சந்தோஷமாவே இல்லை. என்னை விட பல பிரச்சனையில இருக்கிறவங்க சந்தோஷமா இருக்கிறாங்க, ஆனா நான் சந்தோஷமா இல்லை. நான் சந்தோஷமா இல்லை. உங்களை விட கோடி கணக்கில் கடன் இருக்கிறவங்க சந்தோஷமா இருக்கிறாங்க. பல பிரச்சனையில இருக்கிறவங்க சந்தோஷமா இருக்காங்க. உலகத்தான் சந்தோஷமா இருக்கிறாங்க. ஆனா நம்ம சந்தோஷமா இருக்க வேண்டாமா? கையை மேல உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே, அப்படிப்பட்ட ஒரு சந்தோஷமான ஆவியை எனக்குள்ளே ஊற்றும்.